பிரைஸ் தி லார்ட். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் முதல் 10வது வசனம் வரைக்கும் இது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ அல்லாதவர்கள் எல்லாத்துக்கும் தான் பொருந்துவது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சொல்கிற சத்தியம் நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, தேவன் என்னை பயன்படுத்துகிறாருன்னா அந்த சத்தியம் நான் மட்டும் அதை பெற்றுக்கொண்டு நன்மையை அனுபவித்து மற்றவருக்கு சொல்லாமல் இருந்தால் அது நான் செய்கிறது பெரிய தீமை. ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகணும்னு சொல்கிறது தான் இயேசு கிறிஸ்து. அதை நான் மட்டும் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டுட்டு அதை நான் மறைச்சி வச்சேன்னா அதுவே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாவம். இயேசு இந்த உலகத்தில் முடிவில் என்ன செய்ய போகிறான்னு எனக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு வேதத்தின்படி. அவருடைய வருகையில் கர்த்தர் எங்களை பரலோக ராஜ்யத்துக்குள் எடுத்துக்கொள்ள போகிறார் என்று தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த காரியத்தை நான் உலகத்துக்கு சொல்லாமல் இருந்தேன்னா நான் ஒரு பெரிய பாவியாக இருப்பேன். ஆண்டவர் நான் பாவத்திலையும் சாபத்திலையும் விபச்சாரத்திலையும் வேசித்தனத்திலையும் குடியிலையும் எல்லா பாவத்திலையும் நான் இருந்தபோது என்னை அவர் தேடி என்னை மன்னித்து அவருடைய சமூகத்திலே என்னை ஏற்றுக்கொண்டார். இது ஒருவேளை தேவன் என்னை தேடி வரலன்னா என்னுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமை இருக்கும். ஒன்று மரித்து கல்லறைக்குள்ளே இருந்திருப்பேன், இல்லைனா ஏதாவது ஒரு சாபக்கேடான வாழ்க்கைக்குள்ளே இருந்திருப்பேன். ஆனால் தேவன் இன்னைக்கு என்னை ஒரு நல்ல ஒரு மனிதனாக மாற்றி உங்களுக்கு முன்பாக என்னை சாட்சியாக வைத்திருக்கிறார். இந்த உலக முடிவில் 2 இடம்தான் இருக்கும். ஒன்று பரலோகம் இருக்கும், அங்கே இல்லைனா நரகம் இருக்கும். இல்லை நான் 2க்கு நடுவில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம வாழ்க்கை வாழ்வது பாவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கோம், அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த பாவத்திலிருந்து நிவர்த்தி செய்வது இயேசு கிறிஸ்து ஒருவனால் மட்டும்தான் முடியும். அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்ய தேவன் ஒருவரால் மட்டும்தான் முடியும். உங்கள் இருதயத்திலிருந்து நீங்கள் விசுவாசித்து இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, எனக்காக நீங்கள் மரித்து உயிர் தெழுந்தீங்க, அதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லும்போது உங்கள் பாவம் நிச்சயித்து மறைத்து உங்களுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் நித்திய ஜீவன் உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை இந்த சூழ்நிலை நீங்கள் கைவிடப்பட்டீங்கன்னா அதுதான் அந்த 7வது வசனத்துலேருந்து 10வது வசனத்துலேருந்து சொல்லப்படுது. அந்த நாள் மிக மோசமான நாளாக இருக்கும். கைவிடப்பட்டீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். இன்னைக்கு இதை கேட்டு அன்னைக்கு நீங்கள் நினைத்து மனம் கசிந்து அழுவதோடு வேதத்தை ஆராய்ந்து யார் மெய்யான தேவன், யார் கடைசி காலத்தில் வருவார், அவர் என்ன செய்ய போகிறார், கொஞ்சம் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை சோதித்து நிதானித்து அறிந்து பார்க்க முடியும். உங்களை தாழ்மையில் கேட்டுக்கொள்வேன். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நீங்கள் கைவிடப்படாமல் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்.